இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா ரேஸ் டிரைவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கமா குதிக்கிறாரு. சுத்தி இருக்கக்கூடிய சப்போர்ட் ஸ்டாஃபும் பார்த்தோம்னா குதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அங்கங்க தெரிச்சு ஓடுறாங்க. என்ன இந்த கூட்டத்துக்குள்ள நாயி ஓடி வந்துருச்சா? இல்ல ஜெயிச்சுட்டாங்கன்னு சந்தோஷத்துல ஓடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டத்துக்குள்ள நாயும் வரல, ஜெயிச்சுட்டாங்கன்னு ஓடவே இல்ல. இவர் மேல தீ பிடிக்குது. நம்ம சொல்ற இவர் மேல தீ பிடிக்குது. எங்கப்பா தீ பிடிக்குது? பாட்டு ஓடிக்கிட்டே தானே பாருங்க. தீயெல்லாம் ஒன்னும் பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா, இவர் மேல தீ பிடிச்சிருக்கு. அதுவும் இன்விசிபிள் தீயானது பிடிச்சிருக்கு. எரிஞ்சா கண்ணு முன்னாடி தெரியும். இன்விசிபிள் எப்படிப்பா எரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபயர் பார்த்தோம் அப்படின்னா மெத்தனாலால உருவாயிருக்கு. மெத்தனாலால உருவாகக்கூடிய ஃபயர் பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம ரொம்ப மெல்லிசான கலர்ல தான் இருக்கும். கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ப்ளூ கலர்ல இருக்கும்னு சொல்லலாம். நிறம் ரொம்ப லைட்டா இருக்கனால பார்த்தோம் அப்படின்னா நார்மல் கண்ணுகளுக்கு நெருப்பு எரியறது தெரியவே தெரியாது. ஒரு சாதா தீ எவ்வளவு காயங்களை ஏற்படுத்துமோ அதே மாதிரி காயங்களை இந்த மெத்தனால் ஃபயர் ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஒரு சம்பவம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1981 யூஎஸ்ல நடந்திருக்கு. யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்தியானா போலீஸ் மோட்டார் ஸ்பீட்வே என்ற ஒரு ரேஸ்ல தான் பார்த்தோம்னா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு 1981ல. அதனால இந்த ஒரு நெருப்பு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த எரிபொருள் கூட கம்பேர் பண்ணும்போது மெத்தனால்ல பார்த்தோம் அப்படின்னா கார்பனோட கண்டென்ட் கம்மியா இருக்கிறனால தான் ஒரு நெருப்பு கண்ணுக்கு தெரியறதுல அது மட்டும் இல்லாம நிறமும் கம்மியா இருக்கு.